ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாரா. இன்றைக்கி நம்ம சம்பா அரிசி புட்டு செய்வோம். இதுக்கு இந்த புட்டு மாவை போட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு தண்ணியை தெளித்து பிசையணும். அதாவது இந்த அளவுக்கு, அதாவது கொழக்கட்டை மாதிரி பிடிக்கிற அளவு வர்றந்தடிக்கும் நம்ம லைட்டாக பிசைஞ்சிப்போம். இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்து இப்படி கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இனிமேல் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அதை வந்து இட்லி கொப்பரையில் தட்டில் வச்சு மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சு அவிச்சு எடுப்போம். இந்த இது வந்து இப்படி இருக்கணும், ரொம்ப பொழு பொழுன்னு இருக்கக்கூடாது, கொழக்கட்டை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை வந்து இது பண்ணிக்கிறோம். மாவு இதில் வச்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அப்படி மாற்றி மாற்றி வைக்கணும். இட்லி கொப்பரையிலேயே வச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், கொஞ்சம் தேங்காய், அதே மாதிரி கொஞ்சம் புட்டு மாவு, கொஞ்சம் தேங்காய், திருப்பி கொஞ்சம் புட்டு மாவு, கொஞ்சம் தேங்காய், இப்படி மாற்றி மாற்றி ஃபுல்லும் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். மாவு தேங்காய் ஈஸியாக நம்ம புட்டு வீட்டிலே செய்யலாம். சம்பா புட்டு மாவு வந்து உடம்புக்கு நல்லது. இது கூட வந்து கேரளா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பழம், ஏத்தம்பழம் அதெல்லாம் பிசைஞ்சி சாப்பிடுவாங்க. பச்சை பயிறு வேக வச்சு, அப்புறம் பப்படம்னு ஒன்று வரும். அதாவது அப்பளம் மாதிரியே இருக்கும், ரொம்ப லேசாக இருக்கும். அதையும் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சி சாப்பிடுவாங்க. பழம், பாசி பயிறு அவிச்சது, அப்புறம் பப்படம். இப்போ நம்ம வெந்துட்டு காமிக்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்துருச்சு. ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதையே எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இட்லி மாதிரி நல்லா வந்திருக்கு. இதை ஊற்றி விட்டு நம்ம அப்படி ஜீனியை போட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான், இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து சரியாக போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாட்ச் டைம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. புட்டு குழலில் தான் வைக்கணும்னு கிடையாது. இதே மாதிரி நம்ம இட்லி கொப்பரையிலையும் வச்சு நல்லா அழகாக புட்டு செய்யலாம். நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.